இந்த ரோட்டுக்கடை ஸ்டைல் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேன்ல இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 2 கிராம்பு, 2 பட்டை, இந்த மாதிரி சோம்பு எடுத்து உள்ள போட்டு நீங்க கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நீளமா கட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல வெங்காயம், அத வந்து இந்த மாதிரி உள்ள போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா அந்த வெங்காயத்த நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசம்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொன்னிறம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 துண்டு பூண்டு, 2 துண்டு இஞ்சி அத கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி காரம் சேர்ப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சமா ஒரு கிண்ணத்துலயோ இல்ல ஒரு மூடியிலயோ நீங்க சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தேங்காய், ஒரு மூடி தேங்காய் அத சேர்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இத நல்லா நீங்க வந்து துருவி கூட சேர்த்திக்கலாம். உங்களோட விருப்பம். எப்படி வேணா சேர்த்தி அத நல்லா வதக்கி விட்டு ஆற வைங்க 10 நிமிஷம். இந்த மாதிரி ஆறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்க அரைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டா வரும். ஸோ இந்த பேஸ்ட்ட எடுத்து ஓரத்துல வச்சுட்டு மறுபடியும் பேன்ல இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதே 2 கிராம்பு, 2 பட்டை, சோம்பு உள்ள போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். இதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு. இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா தக்காளி, ஸோ அத வந்து உள்ள போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க உப்பு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ ஃப்ரை பண்ணி விட்டீங்கன்னா, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்ட உள்ள போட்டதுக்கு அப்புறமா, அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஸோ பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு நீங்க நல்லாவே தண்ணி ஊத்திக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும். நல்லா சுண்ட கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, சூடான சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன். எனக்கு இட்லிக்கு வந்து இது ரொம்பவே பர்சனலா பிடிக்கும். மறக்காம நீங்களும் வீட்ல இந்த ரோட்டுக்கடை ஸ்டைல் குருமாவை ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க.